Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/7/2024. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக ஃபோன் காலில் சார் என்னாச்சு, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, அதை பற்றின அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் கவர் ஆயிரும். இப்போது இந்த வீடியோவை நான் மார்னிங் 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ கிடைத்த தகவலின்படி உச்சநீதிமன்றத்தில் இன்று பதியப்பட்ட வழக்குகள், அதாவது இதுவரைக்கும் பதியப்பட்ட வழக்குகள் கிட்டத்தட்ட 38க்கும் அதிகமான வழக்குகள் ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டட் அட் 10:30 AM, டேட்டு 8 July 2024. வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னமும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்குடைய லாஸ்ட் டே வரைக்கும் என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ, செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸில் போஸ்டட் டேட் அண்ட் டைம் என்னன்னு பார்த்துடலாம். 10:37 உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்குகள். நீட் UG 2024 நடந்த மோசடிகள், குளறுபடிகள், இது தொடர்பாக பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் இன்று விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அதாவது சந்திரசூட் அவர்கள் தலைமையில் 3 பேர் நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு விசாரணையை துவங்கியது. இன்றைக்கி என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:22 இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் டுடே. பெட்டிஷனர் என்னென்ன மாதிரியான வழக்குகள் பதிவு பண்ணியிருந்தாங்க, NTA எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர், அதே போல் NTA தரப்பினுடைய விளக்கம், NTA எக்ஸாமை கேன்சல் பண்ண வேண்டிய தேவையில்லை, 3 மாநிலங்களில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் தேர்வில் வினாத்தாள் அப்படிங்கிறது கசிவு இருந்துச்சு, அதுக்காக லட்சக்கணக்கான மாணவர்களுடைய கடின உழைப்பு, அவர்களுடைய ப்ரிப்பரேஷன், இது எல்லாத்தையும் திரும்பவும் இன்னொரு டைம் எக்ஸாம் வச்சு அவங்கள ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசும் அதையே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஜூலை 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போதைக்கு தள்ளி போயிருக்குது, ஜூலை 3rd week ஆர் லாஸ்ட் வீக்கில். இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அப்டேட், பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 வழக்குகள், அதாவது 38 பெட்டிஷனை இன்றைக்கி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 10:30 இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கிவிட்டது. இட்ஸ் கோயிங் ஆன், நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேப்பர் லீக், அதே போல் முன்கூட்டியே வினாத்தாள் கசிந்தது, அது மட்டும் இல்லாமல் கருணை மதிப்பெண் வழங்கியது, அதில் ரீ எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு சில தரப்பினர் ரீ எக்ஸாம் வைங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில தரப்பினர் பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாம் வேண்டாம், நீட் ரீ எக்ஸாம் வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த கருணை மதிப்பெண் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 67 டாப்பர்ஸ் இருந்தது குறைஞ்சிருக்குது. அந்த எண்ணிக்கை, டாப்பர்ஸினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இப்போதைக்கு அப்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழக்கு விசாரணை துவங்கியது. ஆஸ் பர் த ஷெட்யூல் 10:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிவியில் அதே மாதிரி நியூஸ் ஆர்டிக்கலில், நியூஸ் அப்டேட்டில் இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போது நம்மளுக்கு ஃபோனில், அதாவது SAP Views யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு கேட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட்டை மட்டும் நம்ம கொடுத்துடலாம்.
ஃபர்தர் அப்டேட் வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு அப்டேட் கிடச்சிது அப்படின்னாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபர்தர் அப்டேட்டுக்கு கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்ருங்க. பாய் see you. மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் இன்றைக்கி எந்த அப்டேட் கிடைச்சாலும் உடனடியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். பாய் see you.